ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அலெக்சாண்டர் போப் எழுதுனா த ரேப் ஆஃப் த லாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிஜிடிஆர்பி யூனிட் 2ல் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அலெக்சாண்டர் போப்பை பற்றி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் கதைக்கு போயிடலாம். அலெக்சாண்டர் போப் வந்து 21 மே 1688 பிறந்து 30 மே 1744 வந்து இறந்துடுறாரு. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போய் டிரான்ஸ்லேட்டர், அப்புறம் சட்டைரிஸ்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 18th செஞ்சுரியிலேயே மேக்ஸிமம் சட்டைரிஸ்ட் எழுதுனால அந்த எரா வந்து பயங்கர என்லைட்டமெண்ட்டாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இவர் வந்து இவரோட ஃபேமஸ் ஒர்க்குன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேப் ஆஃப் த லாக், டன்ஷியட் அண்ட் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம், ஹோமர். ஸோ இவர் தான் வந்து அலெக்சாண்டர் போப். பார்த்துட்டிங்களா? ஓகே, டன். இப்போ இவரோட பிளே, இப்போ இதை த ரேப் ஆஃப் த லாக் வந்து சின்ன ப்ரீஃப் வந்து பார்க்கலாம். இதை வந்து மாக் ஹீராயிக் அப்படின்னு சொல்கிறாங்க, நரேட்டிவ் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாக் ஹீராயிக் அப்படின்னா என்னென்னா, மாக் ஹீராயிக் அப்படின்றது மாக் எப்பிக்குன்னு சொல்லலாம், இல்லை ஹீராயிக் காமிக்குன்னு சொல்லலாம். இதில் மேக்ஸிமம் வந்து சட்டைரிஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நரேட்டிவ் போயம் அப்படின்றது த ஃபார்ம் ஆஃப் poetry that tells a story often using the voices of both narrator and character. ரெண்டு வாய்ஸுமே ஒரு நரேட்டர் பேசுகிற மாதிரி இருக்கும், கேரக்டர் பேசுகிற மாதிரியே இருக்கிறது தான் வந்து நரேட்டர் போய்ட்ரி அப்படின்னு நரேட்டர் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி சைட்டட் எக்ஸாம்பிள் ஃபார் இது நம்மளுக்கு தேவையில்ல. இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா மிஸ்லெனியஸ் போயம் டிரான்ஸ்லேஷனில் 334 லைன் 2 கேண்டோஸில் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ்ட் எடிஷன் வந்து போப் வந்து 1714 5 கேண்டோஸ் வெர்ஷனோட 794 லைன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இப்போ இது ரிலீஸ் ஆன கிட்டத்தட்ட ஒரு 3000 காப்பி வந்து ஃபஸ்ட்டு 4 டேஸ்லேயே வந்து பப்ளிஷ் ஆயிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஃபைனல் போயம் வந்து 1717 பப்ளிஷ் ஆயிருக்கு, கிளாரிஸாவோட ஸ்பீச்சோட. ஓகே, ஃபஸ்ட்டு இதோட கேரக்டர்ஸ் பார்த்துலாம். பெலிண்டா தான் வந்து முக்கியமான கேரக்டர். நெக்ஸ்ட் வந்து பேரன் வந்து வில்லை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் ஏரியல், இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்பிரிட்டு. அம்பரியல், இதுவும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரையால் இருக்காங்க, காடஸ் இருக்காங்க, ஷாக் வந்து பெலிண்டாவோட டாகு. அப்புறம் வந்து பில்லன்ட் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மொமெண்டெல்லா, கிறிஸ்பிசா, இவங்க எல்லாமே வந்து கிளாரிஸா, அப்புறம் வந்து தாலஸ்ட்ரேஸ், இவங்க வந்து பெலிண்டாவோட ஃப்ரெண்டு. சர் ப்ளம் வந்து பெலிண்டாவோட லாயர் மாதிரி. ஓகே, இப்போ அங்கே வாங்க கதைக்கு போயிடும். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பெலிண்டா ஒரு பியூட்டிஃபுல் கேர்ளை வந்து காமிக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கிறத. அப்போ வந்து ஏரியல் வந்து அவங்களோட கார்டியன் சில்ப்னா வந்து அதான் ஒரு ஸ்பிரிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு நல்ல ஸ்பிரிட்டு, அவளை வந்து பாதுகாக்கிற ஒரு ஸ்பிரிட்டு தான் வந்து ஏரியல். ஸோ இவளோட ட்ரீம்குள்ளே புகுந்து இந்த மாதிரி நாங்களாம் உங்களுக்காக இருக்கோம், நீ வந்து ஒரு யங் உமன், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேடு இதெல்லாம் வந்து வரப்போகுது, நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு என்ன ஸ்ட்ரைக் கொடுக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரைக் வந்து கொடுத்தோன்னே டக்குன்னு கனவுலேருந்து எந்திரிச்சோன்னே இது என்ன நினைக்கிறேன்னா, ஏரியல் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஏதோ ஒரு ட்ரபிள் நடக்க போகுதுன்றதை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்குது, ஒரு டிசாஸ்டர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. உடனே அவன் என்ன சொல்கிறா, கனவுல இந்த மாதிரி நீ வந்து இன்னைக்கு ஒரு நாள் நீ பயங்கரமாக எந்த மனுஷனை பார்த்தாலும் நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிவேர் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்புறம் பெலிண்டா எந்திரிச்சிட்றா. அந்த ஏரியல் வந்து அந்த கனவை அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் பெலிண்டா எந்திரிச்சு அவங்களுக்கு அவளோட சர்வன்ட் வந்து பெட்டி, அவங்க வந்து இவ வந்து ரெடி ஆகிறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஸ்பிரிட்டும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணி முடிச்சோன்னே பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டு எங்கே போகிறாங்கன்னா, ரெடி ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கா பார்க்குறதுக்கு. ப்ளஸ் இங்கேருந்து ஒரு செயில்ஸ், அதாவது கப்பலில் வந்து ஒரு சின்ன கப்பலில் லண்டன்லேருந்து ஹாம்ப்டன் கோர்ட்டுக்கு வந்து போகிறா பெலிண்டா. ஸோ போயிட்டுருக்கும்போது அங்கே இருக்கிற க்ரௌட் அவரை பார்த்து வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு வர்ணிச்சிட்டு இருக்காங்க. அவள் அப்படி அந்த ஹேர் ஸ்டைலில் 2 முடி எடுத்து விட்டது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல லாக் அப்படின்றது வந்து ஹேரு, சரிங்களா? நீங்கள் லாக்னால் பூட்டுன்னு நினச்சிடாதீங்க. அதான் ரேப் ஆஃப் த லாக்னால் அந்த ஹேரை வந்து இப்போ கட் பண்ணுறது தான். ஸோ ரெண்டு ஹேர் அப்படி எடுத்துடுறது பயங்கர ஸ்டைலாக இருக்குது. இதை வந்து அந்த பேரன் வந்து கப்பலில் உட்காந்து பார்த்துட்டேன். இவட்ட இருக்கிற அந்த முடி எப்படியாவது ஃபோர்ஸாக திருடிடணும், அப்படி இல்லைன்னா கேட்டு வாங்கிடணுன்றதுல தெளிவாக இருக்கான் பேரன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சன்ரைஸ் போகிறதுக்குள்ள எல்லாருமே வந்து காட் ஆஃப் லவ் வந்து ப்ரே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொமான்ஸ் லவ் ஸ்டோரி பற்றிலாம் வந்து ப்ளஸ் இந்த ரொமான்டிக் பாஸ்ட்டை பற்றிலாம் எல்லாருமே வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த லவ் லெட்டர்ஸ் ப்ளஸ் எல்லாத்தையும். ப்ளஸ் பெலிண்டா வந்து இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பெலிண்டாவோட போட் அப்படியே போயிட்டே தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஏரியலுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு ட்ரபிள் வந்து கண்டிப்பாக வரப்போகுது, ஹாரிபிள் ஒரு சீன் வந்து இங்கே வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களும்
இப்போ என்னாச்சுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்மி, அந்த ஸ்பிரிட்டோட பெரிய ஆர்மியை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் இது பண்ணுற மாதிரி அனுப்புகிறேன். அந்த மாதிரி எனக்கு வந்து பயமாக இருக்குது. ஒருவேளை பெலிண்டாவோட வெர்ஜினிட்டி வந்து யாராவது திருடிடுவாங்களோ, இல்லை அவள் மேலே ஏதாவது கரப்பட்டுருமோ, ப்ளஸ் அவள் ட்ரெஸ்ஸை யாராவது அசிங்கம் பண்ணிடுவாங்களோ, ப்ளஸ் அவளோட ஜுவல்லரி திருடிடுவாங்களோ, இல்லைன்னா அவளோட லேப்டாக் அந்த பாசமாக வளர்க்குற நாய்க்குட்டியை இறந்துருமோ, இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஏரியலுக்கு பயம் வந்துடுது. ஸோ அவளோட ஃபேன், அவளோட ஹேர், அவளோட வாட்ச்சு, அவளோட டாக், இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்காக ஏரியல் வந்து அவங்களோட படைகளை வந்து ஒன்று ஒன்றா அனுப்பிச்சு வலியுறுத்திட்டே இருக்கா. ஓகேவா, நெக்ஸ்ட். ஸோ அந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது போட் வந்து ஹாம்ப்டன் கோர்ட்டுக்கு வந்து அரைவ் ஆயிடுது. அங்கே இருக்கிற லேடிஸ், அந்த லார்ட்ஸ், அந்த பிரபுக்கள் எல்லாருமே வந்து போகிறாங்க. அந்த டே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக அந்த ஹாம்ப்டன் கோர்ட்டு வந்து போகிறாங்க, முக்கியமாக காசிப் பண்ணுறதுக்காக. பெலிண்டா வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த உள்ளே போனதுக்கப்புறம், ஹாம்ப்டன் கோர்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் 2 ஆண்களுக்கு இடையில் உட்காந்து அந்த ஆம்பர் அப்படின்ற ஒரு கார்ட் கேம் வந்து விளையாடுறா. எல்லாமே இந்த ரம்மி மாதிரி தான், வித் லிட்டில் ஹெல்ப் ஆஃப் ஹர். அந்த சில்போட உதவியோட அந்த கார்ட் கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது ஸ்பேட் அப்படின்னு ஒரு இது இருக்கும், உங்களுக்கு தெரியும் அந்த சிம்பிளை வந்து வச்சு ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி எனக்கு தான் வந்து கண்டிப்பாக வின் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு பேரன் என்ன பண்ணுறான், அவளோட குயிக் ஃபயராக ஒரு டாமினேட் கார்டை வந்து எடுத்து வச்சு, அதுக்கு ஸ்பேடுக்கு மேலே இருக்கிற கார்டு எடுத்து வச்சு பெலிண்டாவை வந்து பீட் பண்ணதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் செகண்ட் வந்து பெலிண்டா வந்து ஃபைனலாக வந்து அவளும் வின் பண்ணிட்டு அந்த உணர்ச்சி வசத்தில் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணுறாங்க. அந்த காஃபி ஸ்மெல் வந்து நம்ம பேரனுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் ஏற்படுத்துதாக, அவளோட முடியை கட் பண்ணணும்னு நினச்சோமே, திருடுன்னு நினச்சோமே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அப்புறம் கிளாரிஸா வந்து ஒரு சிசரை வந்து எடுத்தோடனே வந்து டக்குன்னு அந்த சிசரை வந்து இவன் வாங்கிட்டு பேரன் வந்து சீஸ் பண்ணிவிட்டு அவளோட அந்த ஹேரை அந்த லாக்கை வந்து கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் லாக் ஹேர் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ வந்து இந்த இடத்துல எல்லா ஸ்லிப்ஸும் வந்து பயங்கரமாக வந்து அவனோட ஹேரை வந்து காப்பாற்றுறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்குங்க. ஸோ பெலிண்டாவோட இயர்ரிங்ஸை வந்து ஒரு ஸ்லிப் வந்து அடித்து அலாட் பண்ணுது, இந்த மாதிரி டேஞ்சர் வரப்போது திரும்புன்னு சொல்லிட்டு. அண்டு இவ 3 தடவை திரும்பி பார்க்கும்போது பேரன் வந்து அவகிட்ட நெருங்கி வந்து உட்காடுறான். இவ 3 தடவை திரும்பி பார்க்குறோம். 3 தடவையுமே அவள் பார்க்கும்போது அப்படியே சும்மா அட்டாக் ரிலீஸ் மாதிரி அட்டாக் பொசிஷனில் இருந்துட்டு அவள் திரும்பும்போது அப்படியே மூவ் பொசிஷன் வந்துடுறான். வந்தோடனே கிட்ட வந்துட்டான் அந்த சிசர் எடுத்துகிட்டு கட் பண்ணுறதுக்காக. அந்த பேரன் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்தோடனே ஏரியல் வந்து பெலிண்டாக்கு வந்து உள்ளே போயிட்டு இந்த மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லுது. ஸோ பெலிண்டாவோட இன்னர் தாட்ஸ்குள்ளே வந்து போய் பார்க்கும்போது ஏரியலுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஓ மை காட், இவளை எதுக்கு நம்ம காப்பாற்றோம், இவள் தான் வெர்ஜினை இழந்துட்டாலே, இவள் வந்து ஒன்றும் ஒழுங்கெல்லாம் கிடையாது, ப்ளஸ் இவள் வந்து அந்தளவுக்கு பியூரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏரியல் வந்து என்ன கிவ் அப் பண்ணிடுச்சுன்னா, பேரன் வந்து நம்ம பெலிண்டாவோட ஹேரை கட் பண்ணுறது தடுக்கிறது விஷயத்துலேருந்து விலகிடுச்சு ஏரியல். உடனே இவன் என்ன பண்ணிட்டான், பேரன் வந்து அந்த ஸ்லிப்லாம் போனதுக்கப்புறம் டக்குன்னு அவனுக்கு பிடிச்ச அந்த 2 முடியை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் பெலிண்டா பயங்கரமாக கத்துனோடனே ஒரு பேயை பார்த்த மாதிரி பயங்கரமாக கத்துறேன், என் முடியை திருடிட்டாங்க, யாரும் என் முடியை வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது நம்பரியிலும் ஒரு மாதிரி இந்த ஏரியல் மாதிரி அதுவும் ஒரு ஸ்லிப் மாதிரி தான். ஸோ இது வந்து என்னென்னா, அவளோட இன்னர் தாட்ஸ்குள்ளே போய் அவள் வந்து பயங்கரமாக சேட் ஆகுறான்னு சொல்லிட்டு அந்த கேவ் ஆஃப் ஸ்லின் சேட் ஆகிட்டால உடனே வந்து அவளுக்கு நிறைய உள்ளே இருக்கிற அந்த ஈஸ்ட் சைடு இருக்கிற அந்த பார்ட்ஸ்க்கெலாம் போயிட்டு இந்த மாதிரி ஹாரிபிளான ஒரு பேய் வர மாதிரியும், ப்ளஸ் அன்கன்ட்ரோலபிள் பாடி இருக்கிற மாதிரி, அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி, அப்புறம் குயின் ஆஃப் ஸ்பிளின் வந்து அவளே மேஜிக் பண்ணி பயங்கரமான டச்சஸ் உமனோட அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து காமிச்சிட்டே இருக்கா. காமிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ மை காட், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பயங்கர ஹாரிபிளாக நடந்துகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா பெலிண்டா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் அவளை ஹேர் கட் பண்ணோன்னே பயங்கரமாக வந்து இதாகிட்டு அவள் கையில் இருக்கிற மையை வந்து தாலஸ்ட்ரேஸ் மேலே வந்து தூக்கி போடுறதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து டிஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு சர்ப்ளம் அவளோட லாயர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்காக வாதாடு, பேரன் வந்து என்னோட முடியை கட் பண்ணிட்டான்ல, நீ வாதாடுனோடனே சர்ப்ளம் இல்லை, இப்போலாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, அவள் வந்து செத்தாதான், அவனோட மூச்சு காற்று வந்து நின்னாதான் வந்து அவன்கிட்ட நான் வாங்கி கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டான். சொன்னோடனே என்ன ஆகுதுன்னா, இவள் வந்து பெலிண்டா வந்து ஒரு லாங் ஸ்பீச் வந்து கொடுக்குறா. பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டால, அதை நினச்சி பெரிய லாங் ஸ்பீச் வந்து ஒன்று கொடுக்குறான். அப்புறம் வந்து அந்த ஏரியில் நான் வந்து ஏரியில் வந்து என்னை வார்ன் பண்ணிச்சு, இந்த மாதிரி இன்னைக்கு போனேன்னா பயங்கரமான பிரச்சனையை வந்து சந்திப்பேன், பேசாமல் இங்கே இருக்கலாம்னு சொன்னதை நான் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறா. ஓகே, நெக்ஸ்ட் என்னதுன்னா, இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது கூட பேரன் வந்து மூவ் பண்ணாமல் அப்படியே அன்மூவ்டாக இருக்கான். ப்ளஸ் கிளாரிஸா வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறா, எல்லா அந்த குரூப்பெல்லாம் அமைதிப்படுத்தி, நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்கள அழகுப்படுத்துக்கிறதுக்கு தான் வந்து நேரத்தை செலவிடுறீங்களே தவிர ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ்க்கோ இல்லை வந்து கரெக்டான ஒரு வேலைக்கோ நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை செலவிட மாட்டீங்க. எல்லாம் அழகுக்கு உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறான். அப்புறம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு குட் சென்ஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஸா வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறான். உடனே பெலிண்டா என்ன பண்ணுறா, எல்லா உமனையும் இந்த மாதிரி எனக்காக சப்போர்ட் பண்ண வாங்க, ஆயுதம் ஏந்தி வாங்க, எனக்கு கண்டிப்பாக அந்த ஹேர் வந்து வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஓகே இந்த ஃபைனல் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சும்மா ஒரு போலியான ஒரு நீதிமன்ற பேட்டில் மாதிரி அவங்க ஒன்று நடக்குது. ப்ளஸ் அதில் வந்து அம்பரைகள் வந்து பயங்கரமாக இதை பார்த்தோன்னே பயங்கரமாக டிலேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் பெலிண்டா வந்து பேரன்ட்ட போயிட்டு அவன் சின்ன சின்ன மனிதர்களோட உணவையோடு அவனோட மூக்கை போய் உடச்சதுக்கப்புறம் டேய் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட முடியை குடுறான்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். இவன் வந்து நான் கொடுக்க மாட்டேன்னா, தயவு செஞ்சு என்னை உயிரோடு விட்டுரு, நான் முடி வந்து என்கிட்ட இல்லை, நான் கண்டிப்பாக உன் முடிக்கு ஆசைப்பட்டு தான் அவனை என்ன பண்ணேன், ஆனால் என்னை வந்து இது பண்ணாத, தயவு செஞ்சு எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கதறணுன்னே இவ கத்துறா, டே முடியை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனதுக்கப்புறம் தான் வந்து நிறைய அந்த முடி வந்து பறந்துருச்சு. பறந்து மேலே ஸ்கையுக்கு போயிடுச்சு. உடனே இந்த இடத்துல தான் வந்து நம்ம அலெக்சாண்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த ரேப் ஆஃப் த லாக்கில் வர முக்கியமான கேரக்டர் பெலிண்டாவோட முடி வந்து திருடினான் இல்லையா பேரன், ஸோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கான், அது இன்னும் பறந்துருச்சுன்னு. ஒன்று இந்த முடி வந்து பறந்து எங்கே போயிருக்குன்னா ரீடர்ஸ்க்கு சொல்கிறாரு, பெரன்சியோட முடி எப்படி எல்லாத்துக்குமே வந்து கடவுள் மாதிரியும் அது பயங்கரமாக பிரகாசம் அளிக்குதோ, அதே மாதிரி இப்போ இங்கே நம்ம பெலிண்டாவோட முடி வந்து காணாம போச்சு இல்லையா, இது மேலே போயிருக்கும். அவளோட முடியை வந்து லண்டனில் வாழ்கிற எல்லா மக்கள், வணிக நிறுவனங்கள் எல்லாருமே, அந்த எல்லா வகையான மக்களுமே வந்து பயங்கரமாக அந்த முடியை வந்து லைக் பண்ணுவாங்க. இதை வந்து எல்லா முடி மாதிரி கிடையாது, இந்த முடி வந்து எப்பயுமே வந்து உதிர்ந்தும் போகாது. ப்ளஸ் இந்த முடிக்கு வந்து எப்பயுமே கிரே கலர் வராது. கிரே கலர்னால் வயசானதுன்னா நம்மளுக்கு முடி வந்து கிரே கலரில் வரும், அந்த மாதிரிலாம் கிரே கலர்லாம் ஆகாது. இது வந்து எப்பயுமே பிரைட்டாக ஸ்கையில் வந்து மென்னிக்கிட்டே இருக்கும் எத்தனை யுகமானாலும். இது வந்து பெலிண்டாவோட அழகை, அந்த ஸ்பெக்டாகுலர் பியூட்டி வந்து நினைவுபடுத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து முடிக்கிறாரு. கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ. இதே மாதிரி டிஆர்பி எக்ஸாமுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.